உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் எந்த தப்பும் பண்ணல ரிஷி. இந்த மாதிரி பேசுறதுக்கு மலிஷ்கா தான் என்ன தூண்டி விட்டுருக்கா. நான் ஒன்னும் வேணும்னு அவளை மட்டும் தட்டல. அவ அர்த்தமே இல்லாம குதர்க்கமா பேசினா அப்ப பதிலடி கொடுத்துதான் அவன். அப்படின்னா அவளுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் லட்சுமி? வித்தியாசமா? அத நீ உன்னோட மனசு கிட்ட கேளு. எங்களுக்குள்ள எந்த ஒரு வித்தியாசமும் இல்லனா மலிஷ்கா ஜெயில தான் இருந்திருப்பா. அவ்வளவு மோசமா நடந்துகிட்டா. அதோட நீ இருக்கே என்ன? நான் என்ன? உன்னை நான் கட்டி தான் வச்சிருக்கணும். அப்புறம் மலிஷ்கா என்ன எந்த பொண்ணும் உன்னை ஏறெடுத்து கூட பாத்திருக்க மாட்டா. இப்ப அது மட்டும் தான் பாக்கி. நீ இன்னும் என்ன கட்டி தான் போடல. ஆனா அதை தாண்டி எல்லாத்தையும் பண்ணியாச்சு. அப்படின்னா அப்படின்னா அது மலிஷ்கா முன்னாடி அளவுக்கு அதிகமா அதிகாரம் காட்டுறல்ல? ஆமா, அதிகாரம் காட்டதான் செய்வேன். ஏன்னா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். முதல்ல உன்னோட மூச்சு இழுத்து விடு. இப்ப நான் வெறும் பேசிட்டு தான் இருக்கேன். இங்க பாரு, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நானும் தான் ரொம்ப டயர்டா இருக்கேன். அப்ப இதெல்லாம் இப்படியே நாம நிப்பாட்டிடலாம். நிப்பாட்டெல்லாம் வேண்டாம், நாம முடிச்சுக்கலாம். ரிஷி, ஏன் இந்த மாதிரி சொல்ற? அவன் ஏன் லக்ஷ்மி மேல நம்பிக்கை வைக்கிறான்? ஏன்னா அவன் என்ன சந்தேகப்படுறான். அதுவும் யார் சொல்லி? அந்த லக்ஷ்மி சொல்லி சந்தேகப்படுறான். என்ன பல்வேந்தருக்கு நான் தான் பணத்தை கொடுத்து இங்க அனுப்புனதா அந்த லக்ஷ்மி ஃபீல் பண்றான். எல்லாத்தோட பெரிய விஷயம் அந்த ரிஷி பையன் அவளை நம்பவும் ஆரம்பிச்சிட்டான். மலிஷ்கா, கொஞ்சம் மெதுவா பேசு. இப்ப மெதுவா பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவ மறுபடியும் ஜெயிச்சுட்டே போறா. அவ மட்டும் இல்ல, மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் அவ பக்கம் தான் போறாங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, அந்த வீரேந்தர் அங்கிள் பல்வேந்தரை லக்ஷ்மிக்காக தான் அடிச்சாரு. எல்லாரையும் ஏன் பக்கம் இழுத்து வச்சிருந்த. ஆனா இப்ப எல்லாரும் போயிட்டாங்க, லக்ஷ்மி பக்கம் போயிட்டாங்க. மலிஷ்கா, காம் டவுன், டோன்ட் வரி. இப்ப ரிஷிக்கு உன் மேல சந்தேகம் தான் வந்திருக்கு. அவன் உன்னை பிளேம் பண்ணலையே, ஏன்னா அவனுக்கு ஆதாரம் கிடைக்கல. முதல்ல இந்த பிரச்சனை முடிவடையட்டும், அவனை அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா இப்ப அவன் லக்ஷ்மி கூட தானே நிக்கிறாமோ. இந்த லக்ஷ்மிக்கு கடவுள் அப்படி என்னத்தை கொடுக்கறாரோ தெரியல. நான் இங்க எதுவுமே விட்டு வைக்கல. ஃபேக் பிரெக்னன்சிய சொல்லி நான் பல்வேந்தரை இங்க கூட்டிட்டு வந்தல்ல, அவனை இங்க கூட்டு வந்தல்ல, அவன் லக்ஷ்மி இங்க இருந்து கூட்டிட்டு போயிருப்பான். ஆனா ரிஷி ஒரே ஏமாளி. அவன் கிட்ட இருந்த நல்ல மனசு அந்த லக்ஷ்மியை காப்பாத்திருச்சு, இங்கே வச்சிருச்சு. இல்லன்னா இந்நேரம் அந்த பல்வேந்தர் கூட எங்கேயாவது கடந்திருப்பா. வாட்? சோனியா, மலிஷ்கா, அப்படின்னா நீரே எல்லாத்தையும் பண்ணியா? அவன் சொன்னது எல்லாமே உண்மையா? உன்னால எப்படி சீப்பா நடந்துக்க முடியுது சொல்லு. கமான் சோனியா, என்ன சீப்? லக்ஷ்மியை வீட்டை விட்டு விரட்டணுமா வேண்டாமா? அண்ட் ப்ளீஸ், நீயும் இப்ப அந்த லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. மலிஷ்கா, நான் அவ சைடுல இல்ல. ஆனா நீ பண்ணிருக்க காரியம் இட்ஸ் டோட்டலி ராங். இங்க பாருமா, இவ பண்ணதெல்லாம் ரிஷிக்காக தான் பண்ணா. உனக்கு தான் மலிஷ்காவை தெரியும்ல, அவ ஃபேமிலிக்கு நல்லதை விரும்புறா. இங்க பாருமா, இந்த விஷயம் வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாது. உனக்கு மலிஷ்காவை பத்தி எல்லாமே நல்லா தெரியும். ப்ளீஸ், இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகே? லக்ஷ்மி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னி வரைக்கும் என்கிட்ட கேட்டுட்டு தான் எல்லாமே பண்றியா என்ன? சொல்லு. இல்ல, நீ இந்த பல்விந்தர் மாதிரி ஒரு ரவுடி பயலை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்த? சாரி, தப்பா எடுத்துக்காத ப்ளீஸ். இல்ல நான் ஒன்னும் தப்பா நினைக்கல.
இல்ல நான் சும்மா பேச்சுக்கு தான் அப்படி நானும் தான். என்னோட அப்பா அவர் என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கினாரு. நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னு. நான் குடும்பம் அமைச்சுக்கிறத அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட இதுதான் சொன்னாரு. இதுதான் அவரோட கடைசி ஆசையா இருந்தது. அதுக்கப்புறம் நான் மும்பைக்கு கிளம்பி வந்துட்டேன். எனக்கு இந்த வரன் வந்தது. இல்ல லக்ஷ்மி, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் இத பத்தி கேட்கல. உன் நிலைமை என்னன்னு கேட்டேன். இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்படிப்பட்டவனை போய் கல்யாணம் எப்படின்னு தான். அதைத்தான் நானும் சொல்றேன். நான் மும்பைக்கு வந்துட்டேன். எனக்கு முதல் வரனே இவன் தான் வந்தான். அதே நேரத்துல எனக்கு என் அப்பாவோட கனவை தாண்டி வேற எதுவுமே தெரியல. முடியாதுன்னு சொல்றதுக்கு என்கிட்ட பெரிய வசதியும் இல்ல. அப்பா எங்க 3 பேரோட பொறுப்பை சித்தப்பா சித்தி கிட்ட ஒப்படைச்சாங்க. நான் எல்லாத்துக்கும் அவங்கள தான் நம்பி வாழ வேண்டியதா இருந்தது. அவங்க சொன்னதுனால. அதோட நீ பெரியவங்களுக்கு முன்னாடி பெரியவங்களை எதிர்த்து நீ எதுவும் பேசியிருக்க மாட்ட. எஸ்பெஷலி இது உன்னோட விஷயம் வேற. பட் யூ நோ வாட், நடந்த எல்லாமே நல்லதுக்கு தான். கடவுள் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருல்ல. அப்படின்னா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, முதல்ல நாம மீட் பண்ணோம்ல, ஹோட்டல்ல கூட தீ பிடிச்சது. நீ கூட என்ன காப்பாத்தின. அண்ட் யூ நோ வாட், கடவுள் எப்பவுமே நல்லதுதான் செய்வாரு. ஏன்னா நம்ம மீட் பண்ண அன்னைக்கு என்கிட்ட பிரான்ஸ் டிக்கெட் கையில இருந்தது. பிரான்ஸ் ஃபிளைட்டை பிடிக்க போனேன். ஆனா ஃபிளைட் மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் திரும்ப வேற ஒரு வேலையா தான் நான் ஹோட்டலுக்கு வந்தேன். அங்க பார்த்தா டேடோட டிரைவர் அங்க கல்யாணம் பண்ணான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்க குடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உனக்கே தெரியும். தீ பிடிச்சிருச்சு. அப்படின்னா தீ பிடிச்சது நல்ல விஷயங்கிறியா? தீ பிடிச்சது நல்ல விஷயம் தானே. தீ பிடிச்சதுனால தானே நீ என்ன காப்பாத்தின. நான் ஒன்னும் உன்னை காப்பாத்துறதுக்காக அங்க வரல. அப்போ அன்னைக்கு நான் என் அம்மாவோட நகையை தான் போட்டிருந்தேன். அது அவங்களோட கடைசி அடையாளம். அது எனக்கு தெரியாம உள்ள விழுந்திருந்தது. அதை அதுக்காக தான் நான் உள்ளேயே வந்தேன். அப்போ அந்த நெருப்புல அம்மாவோட நகையை எடுக்க வந்தியா? அதைத்தானே நானும் சொன்னேன். அது என் அம்மாவோட நகை. அவங்க எனக்கு கொடுத்தாங்க. அவங்களோட கடைசி அடையாளம். அதுக்கப்புறம் உன்னை நான் அங்க பார்த்தேன். டிபிக்கல் லக்ஷ்மி. உன்னை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டல. அதான் உள்ள வந்தல, நெக்லஸ் எடுத்தா அப்படியே போக வேண்டியது தானே. அப்போ நீ உன்னை அங்கேயே விட்டுட்டு நான் போயிருக்கணுமா? அது வெறும் நெக்லஸ் தானே, அது திரும்ப கிடைச்சிரும். ஆனா உயிர் போனா திரும்ப கிடைக்காது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.